வணக்கம். யாரை பார்த்தாலும் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது சார், ஏதாவது உடம்பு குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது சார், ஏதாவது ஒரு கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, எந்த எண்ணெய் சாப்பிட்லாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. எல்லாம் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்டு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விகள் காமன் பீப்புள்கிட்ட அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு ரொம்ப சாதாரணங்க, நம்ம வீட்டில் தாங்க இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சொன்னால் இது எல்லாம் சொல்கிறது தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் சில ட்விஸ்ட்டு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் போட்டு உடைக்க போகிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டா வெயிட்டு குறைஞ்சிடுமா, ஜிம்முக்கு போனால் வெயிட்டு குறைஞ்சிடுமா, கொலஸ்ட்ராலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வெறும் ஃபைபர் டயட் மட்டும் எடுத்தால் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடுமா, இந்த மாதிரி நிறைய டிப்ஸு யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்குது. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் ஒரு டாக்குமெண்ட்ரியாக, ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்க போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க, பூண்டு பால். பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டை நான் சொன்ன ப்ராசஸில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். பூண்டில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. பூண்டு நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பப்ளிகேஷன் டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால்லேயே கொழுப்புலேயே 2 விதமான கொழுப்பு இருக்குது, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு. இந்த எல்டிஎல் விஎல்டிஎல்லாம் கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு. ஸோ நமக்கு உடம்புல ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு அதிகமாகணும், இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறையணும். இந்த வேலையை கரெக்டாக பண்ணக்கூடியது எதுனா பூண்டு பண்ணுதுங்க. இப்போ பூண்டு சார் நான் தான் ரெகுலராக ரசத்தில் சாம்பாரில் எல்லா இடத்துலையும் பூண்டு சாப்பிட்றேனே சார், ஏன் சார் அந்த பூண்டு எனக்கு அந்த வேலை செய்யலை, பிரியாணியை சாப்பிட்டா பிரியாணியில் நிறைய பூண்டு இருக்குது சார், ஏன் சார் அந்த வேலை செய்யலைன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த பூண்டோட ஆக்ஷன்லாம் விட இப்போ நான் சொல்ல போகிற பூண்டோட ஆக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, நான் சொல்கிறது ஒரு மலை பூண்டியோ இந்த கலர் கலராக இருக்குது அந்த பூண்டியோ நான் சொல்லலை. நான் சொல்கிறது சாதாரண நாட்டு பூண்டை தான் சொல்கிறேன். சரி, இப்போ பூண்டை எப்படிங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டை உரிச்சுக்கணும். 4 பல் பூண்டு, அதை பாலில் ஒரு 100 ml பாலில் டைல்யூட்டட் மில்க், அதுவும் சாதாரண மில்க், சாதாரண பால் நல்லா தண்ணி நீர்க்கப்பட்ட டைல்யூட்டட் மில்காக எடுத்துக்கணும். அதில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சிட்ட பிறகு அந்த பூண்டு பல்லை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பூண்டோட வெகிட்டல் தன்மை, ஒரு மாதிரி சல்ஃபர் இருக்குன்றதுனால ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இல்லையா, பூண்டை வெறும் வாயில் சாப்பிட்டா அல்சர் வந்துடும். அந்த பாலில் அதை வேக வைக்கிறப்ப அந்த பூண்டில் இருக்கிற சல்ஃபரும் பூண்டில் இருக்கிற கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸும் பாலில் இருக்கிற கூட ப்ரோட்டீன்ஸ் கூட சேர்ந்து வேதி வினை ஈடுபட்டு அது நமக்கு உடலுக்கு தேவையான புரதமாக, உடலுக்கு தேவையான சல்ஃபராக, உடலுக்கு தேவையான வேதி பொருட்களாக அது மாறுது அந்த பூண்டு பாலில். அதனால தான் சித்தர்கள் அவர்கள் நூல்களில் பூண்டை பூண்டு பாலாக சாப்பிட்றது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பூண்டு பாலை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறை நான் சொல்கிற மெத்தடில் இந்த பூண்டு 4 பல் பூண்டு, பெரிய பல் 4 பல்லை எடுத்து இந்த பாலை நீர்த்து போன பால் 100 ml நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு இந்த பூண்டு பல்லை முதல்ல சாப்பிட்டு அந்த பாலை குடிக்கணும். ஏதாவது ஒரு வேளை ஏர்லி மார்னிங் இல்லை மத்தியானம் சாப்பாடுக்கு முன்னாடி 12 மணி இல்லை ஈவினிங் 5 மணியோ 7 மணியோ. ஆனால் இந்த பூண்டு பாலை சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 hour எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் பெட்டர். சரிங்களா? இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கிராஜுவலாக உங்களோட கொழுப்போட அளவு குறைஞ்சிட்டே வரும். ட்ரைக்ளிசரைட்ஸு, எல்லா கொலஸ்ட்ரால்ஸு, எல்லா லெவலும் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். இது 3 மாதத்தில் டாக்குமெண்ட் ஆகிருக்குங்க. ஸோ இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, இது செஞ்சு பாருங்கள். இது செஞ்சவங்க நிறைய பேர், என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி, இது சித்தர்கள் அவர்களோட நூல்களில் சொல்லியிருக்காங்க. அவங்க பாடலில் பூண்டு எல்லா நோய்களையும், இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லா விஷயத்தையும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கும்னு சொல்லி அவர்கள் நூல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவிடன்ஸ் பேஸ்டாக பார்த்தது இது கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இது சும்மா சார் கதை விட்றாரு சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பூண்டோட பொட்டானிக்கல் நேம் அல்லியம் சட்டைவம். இதை நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் இல்லை நெட்டில் போய் அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றியான ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ஸ், அந்த பூண்டில் இருக்கக்கூடிய நல்ல என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது, அதனால் இருக்கக்கூடிய பலன்கள், அது எப்படி கார்டியோவாஸ்குலர் டிசீஸை தடுக்குது, எப்படி கொலஸ்ட்ராலை தடுக்குது, எப்படி டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை தடுக்குதுன்றதுக்கு ஏகப்பட்ட பப்ளிகேஷன் கொட்டி கிடக்குது இன்டர்நெட்டில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரே ஒரு ட்ரிக்கினா, பூண்டை நான் சொன்ன மெத்தடில் பாலில் போட்டு வேக வச்சு பூண்டு பாலாக குடிக்கணும், தினமும் குடிக்கணும். 3 மாதம் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ் என்னன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன்றே ஒன்று, இந்த பூண்டு பால் தான் குடிக்க சொல்லிட்டுறாரேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சைடில் பிரியாணி, கண்ட மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு 3 மாதம் கழிச்சு என்ன சார் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. நார்மலான ஒரு டயட், ஒரு பேலன்ஸ்டு டயட், ஃபைபர் கண்டென்ட் டயட், பேலன்ஸ்டு டயட்டை ரெகுலராக 3 மாதம் எடுத்துக்கிட்டு
கூட இந்த பூண்டு பாலையும் ஒன்று அடிஷ்னலாக சேர்த்துட்டு ஒரு 3 மாதம் கழித்து உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னு எடுத்துகிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உறுதியாக பலனடைவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.